ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ZEE5 OTT ரிலீஸ் ஆன கம்மாட்டம் அப்படிங்கிற மலையாள வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல சுதேவ் நாயர் லீடா நடிச்சிருக்காரு. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் ஷான் துளசி. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ சீரிஸ் ரிவ்யூக்குள்ள போலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல ஒரு ஆள் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி ஒரு கார் வந்து இடிச்சு அவரை சாவடிச்சிடுறாங்க. அந்த ஆளை கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க, என்ன மோட்டிவ்? இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் போலீஸ் ஆபீசரா சுதேவ் நாயர் வராரு. அவர் இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது திரிஷூர்ல ஆல்ரெடி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சீரிஸ். இப்ப இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவ் தோன்றது, இது ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கறதுனால இந்த சீரிஸோட கடைசியில முடியும் போது பாத்தீங்கன்னா இப்படி எல்லாமா கூட நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண வைக்கும். ஏன்னா லாஸ்டா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும், அது நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண விதமும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்டா புடிச்சு கடைசியில அந்த நூலோட எண்டை பிடிப்பாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ் ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சுதேவ் நாயர் அது போலீஸ் ஆபீசரா ரொம்ப கம்பீரமா அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு. அண்ட் ஒவ்வொருத்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதும் அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக அவங்களே ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணி அவங்களோட பெர்செப்ஷன்ல சொல்லுவாங்க. நமக்கும் அதை கேட்கும் போது ஓகே இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கன்க்ளூட் பண்ண தோணும். பட் ஆனா அப்படி இருந்திருக்காது, டோட்டலி வேற மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. இதெல்லாம் உண்மையாவே நடந்ததா இல்லாட்டி இவங்க ஃபிக்ஷன் சேர்த்து சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் நமக்கு பார்க்கும்போது நல்லா இருந்தது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே சூப்பரா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த சீரிஸ்ல சுதேவ் நாயர் தவிர மற்ற கேஸ்டிங் எல்லாமே கொஞ்சம் மிஸ்ஃபிட்டா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி பிளாட், ஆனா இந்த கேஸ்டிங்கை வச்சு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை வந்து கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருந்தது. அவங்களோட பெர்ஃபார்மன்சஸ் எல்லாமே ரொம்ப ஆக்ரோஷமா சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. பட் ஆனா அது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆர்டிபிஷியலா அப்படிங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது தவிர ஒரு நேச்சுரல் ஃபீலே நமக்கு கொடுக்க மாட்டேங்குது. அதனால என்னமோ நமக்கே அந்த கதையில ரொம்ப ஒட்ட முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேஸ்டிங் வந்து சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுது. அதே மாதிரி பார்க்கும்போது நமக்கு சில இடங்கள்ல இதெல்லாம் லாஜிக் ரொம்ப அடிவாங்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. பட் ஆனா ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு மேல அதை நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ மொத்தத்துல இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ZEE5ஓட முதல் டைரக்ட் மலையாளம் வெப் சீரிஸ் இது. அதனாலயோ என்னமோ ஓவர் ஹைப் கொடுத்திருந்தாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு ஹைப் இந்த சீரிஸ் கிடையாது. பட் ஆனா ரொம்ப உங்களை டிசப்பாயிண்டும் பண்ணாது. உங்களுக்கு இந்த கிரைம் த்ரில்லர் மூவிஸ் சீரிஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த சீரிஸை நீங்க கட்டாயம் ஒன் டைம் பார்க்கலாம். பட் ஆனா நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்காதீங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணும். ஒரு நார்மல் வாட்சா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு மெயின் டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, தமிழ் டப்பிங் கிடையாது, மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு. மேபி இனிமேட்டு டப் பண்ணி விடலாம். இன்கேஸ் நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.